ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரேடர் தனா. இந்த வாரத்துடைய எஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டில் நம்மளுக்கு ஒரு டோஜி கேண்டில் மாதிரி கிடச்சிருக்கு. வால்யூம் கேண்டில் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. க்ரீன் கலரில் ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, இங்கே ஒரு லாங் விக் வச்ச கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த லோவை வந்து நேற்று போன வீக்கோடைய க்ளோசிங் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு நம்ம ஃபிபனாச்சி வரைஞ்சோன்னா இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு ஒரு ஃபிபனாச்சி வரைஞ்சோன்னா இதனுடைய 60% லெவலில் வந்து நம்மளுக்கு இப்போது ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 61%ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே வால்யூமும் ரைஸ் ஆகிருக்கு. மேபி நாளைக்கு வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 61%லேருந்து ரைஸ் ஆச்சுன்னா எப்பயுமே இந்த வேல்யூ வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் வேணால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கீழே இறங்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை விட்டு க்ராஸ் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ சிபிஆர் மெத்தடில் அனலைஸ் பண்ண பார்க்கலாம். 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்குவோம். சிபிஆர் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபிபனாச்சி இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீக்கில் நம்ம எப்படியெல்லாம் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மண்டே சார்ட்டு. இப்போ நம்மளுக்கு இந்த சிபிஆரோட இந்த சிபிஆர் கீழே தான் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டு தான் போக போகுதுன்னே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு முதல்லையே நம்மளுக்கு. இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. க்ரீன் கேண்டலுக்கு அப்புறம் ரெட் கேண்டில், இதுக்கப்புறம் ஒரு புல்பேக் மாதிரி கொடுத்துருக்கு. புல்பேக் மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். 5 மினிட்ஸில் போனீங்கன்னா அதோட ஹையில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, இது வந்து சப்போர்ட் 1, இதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் பை என்ட்ரியில். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ரெட் கேண்டில் இங்கே டோஜி ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் டே லோ அண்ட் அதை S1 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி விழுந்ததுன்னா இது வந்து டார்கெட்டாக இருக்கும். இந்த லெவலில் வந்து பெரிய கேண்டில் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த லெவல் வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பை என்ட்ரி அண்ட் ஆல்சோ செல் என்ட்ரி நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். இப்போது இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், கன்சால்டேஷனில் இருக்க மாதிரி ஒரு மேலே போய் கீழே இறங்கி மேலே போய் கீழே போகிற இது வந்து சின்ன உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த 3-4 கேண்டில் விட்டுருங்க. இது ஒரு கேப் அப் ஆகிருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 9:15 கேப் அப் ஆகி ரிஜெக்ஷன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி கேண்டில் வரும்போது இதுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கு, ரிவர்சல் கேண்டில். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து க்ரீன் கேண்டில் கிடைக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் கிடைக்கும்போது ரிவர்சல் என்ட்ரியும் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிருச்சு. நம்ம வந்து வால்யூம் ரைஸ் ஆகுதா பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வால்யூம் ரைஸ் ஆகுதா பார்த்தா நம்மளுக்கு இந்த கேண்டிலில் வந்து வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ஹையில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த R1 வந்து அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து நம்மளுக்கு ரெட் கேண்டில், அங்கேருந்து சிபிஆர். ஓகேவா? ஓகே, அடுத்த சப்போர்ட் லெவலே வச்சுக்கோங்க. ஓகே,
நம்மளுக்கு வந்து கன்சால்டேஷன்னால் இது கன்சால்டேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அன்றைக்கி. ஏன்னா சிபிஆருக்குள்ளேயே கேண்டில் போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். 10:30 வரைக்கும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கன்சால்டேஷன் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். நம்ம மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்க்கலாம். இது 9 SMA, க்ரீன் வந்து 20 SMA, இது 50 SMA. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஓகே, இந்த கிராஸ் ஓவரில். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து செல் என்ட்ரினா இங்கே வரைக்கும் தான் உங்களுக்கு டார்கெட். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதிலே உங்களுக்கு மூவிங் ஆவரேஜை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். 20 SMA அண்ட் 9 SMAவை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடும் போகலாம், அந்த சைடும் போகலாம். நம்ம வந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம என்ட்ரி ஆகுறது வந்து நல்ல ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்கும். உங்களுக்கு வந்து வின்னிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பை என்ட்ரி அண்ட் ஒரு செல் என்ட்ரி நீங்கள் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் டே 9:15 வெனஸ்டே வந்து ஒரு ரெட் கலர் ரிஜெக்ஷன் கேண்டில் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது வித் அ ஹை வால்யூம். இங்கே பாருங்கள், வித் அ ஹை வால்யூம். இங்கே ஒரு இந்த மாதிரி லாங் விக்கு வச்ச ஒரு கேண்டில் வருது. இதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வருதான்னு பார்க்கணும். க்ரீன் கலர் கேண்டில் வருதா பார்க்கணும். the volume is rising, so you can go for entry at the high of this candle. நீங்கள் இதோட ஹையில் வந்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது இந்த எல்லோ லைன் இருக்குல்ல, எல்லோ டாட்ஸு, அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இங்கே வந்து எஸ்எம்ஏவும் கிராஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதை வந்து டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு ரிஜெக்ஷன் வந்துருச்சு. ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வால்யூம் பாருங்கள் ரைஸ் ஆகுது. ஸோ யூ கேன் கோ ஃபார் த செல் என்ட்ரி அண்ட் your target will be the CPR level. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த CPR லெவல். ஓகே, நெக்ஸ்ட் டே இங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட் டே இல்லை, த சேம் டே 2:30க்கு வந்து ஒரு பிக் பார் க்ரீன் கேண்டில் வருது வித் 9 SMAல வந்து அது டச் ஆகுது. ஸோ இட் கேன் கோ ஃபார் த அப் ட்ரெண்ட். அப்போ வந்து நீங்கள் இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்கு எங்கே நீங்கள் டார்கெட் வைப்பீங்க? சிபிஆர்லேருந்து ரைஸ் ஆகுதுன்னா R1 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா R1 தட் இஸ் த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். தேர்ஸ்டே வந்து த பிக் ரெட் கேண்டில் வந்திருக்குது, கேப் அப்பில் வந்திருக்குது. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் போகுதா இல்லை வந்து அப் ட்ரெண்ட் போகுதாங்கிறது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து R2லேருந்து கீழே வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 9 SMA இருக்குதுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணும் செல் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா. ஓகே, பிக் கேண்டில் இங்கேருந்து ஃபால் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில். இது ரெண்டு கட் பண்ணும்போது இந்த லோவில் உங்கள் என்ட்ரி இருக்கணும். ஃபஸ்ட்டு டார்கெட் வில் பி 9 SMA அண்ட் செகண்ட் டார்கெட் வில் பி 20 SMA, that is the green line. ஓகே, எப்பவுமே இது ரெண்டு, அதாவது த ப்ரீவியஸ் டே ஹை அண்டு த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணும்போது தான் சிபிஆர் வந்து உங்களோட டார்கெட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு கன்சால்டேஷனில் இருந்திருக்கு. ஸோ இந்த 9 SMA வந்து பாருங்கள் இப்படி மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த லைன் வந்து. ஸோ இதோட கட் பண்ணிடணும் உங்களோட டார்கெட்டை. இதுக்கப்புறம் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 9 SMA டார்கெட் வச்சுக்கோங்க.